ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 2A மெயின்ஸுக்கு வந்து பாலிட்டியில் என்னென்ன டாபிக்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு புக்கு வந்து பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். குரூப் 2A மெயின்ஸுக்கு வந்து இந்தியன் பாலிட்டியில் நம்ம 2 புக்கு வந்து வாங்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற புக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நிர்வாக ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசனோட புக்கு வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த 2 புக்கு படிச்சிங்கனாலே குரூப் 2A மெயின்ஸில் பாலிட்டிக் கொடுத்துருக்க டாபிக் எல்லாமே நம்மளுக்கு ஓரளவு கவர் ஆயிரும். இப்போ வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் 2A மெயின்ஸ்க்காக ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்ன டாபிக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம், உங்களுக்கு எதெல்லாம் படித்தா முதல்ல ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 10 to 11 டாபிக்ஸ் எழுதி வச்சுருக்கேன். டாபிக் அதோட வரலாற்று பின்னணி. இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஐரோப்பியர்கள் வருகை வந்து இருக்கும். அது வந்து நம்ம வந்து யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம ரொம்ப டீப்பாக படிப்போம். அதனால் அதில் படிச்சுக்கலான்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இப்பொழுதைக்கு நீங்கள் பாலிட்டியில் படிக்கும்போது இதை மட்டும் நீங்கள் அரசியலமைப்பை உருவாக்குதல். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்குவாங்க, அதுக்கான கோரிக்கை, அப்போ அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கான செஞ்ச வேலை, அப்புறம் அதை எப்படி அமல்படுத்த அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபையின் விமர்சனம், இதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் கவர் ஆகும். மூணாவதாக நான் எடுத்திருக்க டாபிக் வந்து அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள். இதில் வந்து அதோட விமர்சனம், குறிப்புகள் இதெல்லாம் வந்து மூணாவதாக இருக்குது. அடுத்து நாலாவதாக நான் எடுத்திருக்க டாபிக் வந்து அரசியலமைப்பின் முகவுரை. இது நம்ம முன்னாடியே ப்ரிலிம்ஸ்க்காகவே படிச்சிருப்போம், ப்ளஸ் குரூப் 4க்காகவும் நம்ம வந்து படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் மற்றும் அதன் பிரதேசம், மாநிலங்களின் ஒன்றியம், மாநிலங்களை மறுசீரமைக்க பாராளுமன்ற அதிகாரம், இதெல்லாம் வந்து 5th டாப்பிக்காக கொடுத்துருக்கேன். இதுவும் நம்ம முன்னாடியே படிச்சிருப்போம். +1 +2 புக்ஸில் வந்து இது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் குடியுரிமை, அடிப்படை உரிமை, அரசின் வழிகாட்டி நெறிமுறைகள், அடிப்படை கடமைகள், இந்த 4ம் ஒரு செட்டாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம முன்னாடியே படித்தது தான், நம்ம பெருசாக படிக்கணும் இல்லை. ஆனால் நம்ம இந்த பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் புக்கில் படிக்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்திங்கன்னா கூட நோட்ஸ் எடுத்து அழகாக படித்து முடிச்சிடலாம். மறுபடியும் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். குரூப் 2A மெயின்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்புங்காட்டியும் உங்களுக்கு வந்து எப்படி ஃபஸ்ட் டைம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியலை. நம்ம ஓரளவு சிலபஸில் கொடுத்துருக்க எல்லாமே ஓரளவு நம்ம நல்லா படிச்சுட்டு போனால் மட்டும்தான் அங்கே போய் நம்ம நல்லா மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பார்த்திங்கன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து நல்லா எழுதியிருக்கவங்க, எனக்கு கண்டிப்பாக நான் ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து 2A மெயின்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுதி வச்சுருக்கோம்ல பாலிட்டியில் ஃபஸ்ட் பார்ட்னு போட்டு இதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற டாபிக்ஸ்லாம் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகே நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ சீக்கிரமாக எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள்.